இன்னைக்கு எங்கள் ஐயனை போயிட்டு பார்த்துட்டு எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தாச்சுங்க. என்னோட வீட்டுக்காருக்கும் பையனுக்கும் மொட்டை அடிக்கிறதா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வேண்டியிருந்தேன். முக்கியமான வேண்டுதல் தான். அது சூப்பராக நிறைவேற்றிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2:15 போல் வீட்டிலேருந்து கிளம்பணும். கிளம்பி போயிட்டு எங்களுக்கு தெரியும், டைமிங் தெரியும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3:30 மணி தான் கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க. 8:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் போனீங்கன்னா 8 to 12:30 வரைக்கும் தான் கோவில் இருக்கும். விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஃபுல் டே கோவில் இருக்கும். நாங்கள் எப்பயும் போல் 2:15 போல் மதியம் போல் கிளம்பி போகணும். போயிட்டு அழகாக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வேண்டுதல், முக்கியமான வேண்டுதல் நல்லபடியாக நடந்ததுனால அந்த வேண்டுதலுக்கு நம்ம செஞ்சிடணும் இல்லைங்களா. அதனால் போயிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஐயனை போய் பார்த்தாச்சு. இன்றைக்கி சூப்பர் தரிசனங்க. நாங்கள் வந்து 3:30 மணிக்கு ஆலயம் திறந்த உடனே முதல்ல உள்ளே போயிட்டோம். முதலாளாக உள்ளே போனதால் நம்ம மாலையெல்லாம் வாங்கி ஐயனுக்கு போட்டாங்க. கருவறை சாமிக்கு வந்து மோஸ்ட்லி மாலையெல்லாம் வாங்கி போட மாட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உற்சவருக்கு தான் எல்லாமே பண்ணுவாங்க. இன்றைக்கி கருவறை சாமிக்கு நம்ம கொடுத்த மாலை பூவு எல்லாமே அவருக்கு சாத்திட்டு திருப்பி எங்களுக்கு பூவெல்லாம் கொடுத்தாங்க. அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. சாமி பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப கிட்ட போய் நாங்கள் பார்த்தோம். நினச்சி பார்க்கல நாங்கள் போன டைமிங்குக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும்ட்டு. ஆக்சுவலி சஷ்டிக்கு வந்து நான் ரெகுலராக விரதம் இருக்கிறது என்னோட பழக்கமும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த விரதத்தை நான் ஆரம்பித்தேன். நல்லா வச்சுருக்காரு அந்த விரதம். நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எங்களை ரொம்பவே நல்லா வச்சுருக்காரு. இன்றைக்கி எங்களோட வேண்டுதலை சூப்பராக நாங்கள் 4 பேரும் ஃபேமிலியாக போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். சாமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் ஈவினிங் போனதால் இந்த டைமுக்கு ரொம்ப ரஷ் இல்லை. நீங்கள் போகிறதுனாக்கா அந்த 2:30 3:30 மணி போல் நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா 3 to 5 நீங்கள் சாமி சூப்பராகவே ஃப்ரீயாகவே கிட்ட போய் பார்க்கலாம். எங்களோட தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது. வேண்டுதல் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாருக்கும் நான் வேண்டிட்டு வந்து நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னோட குடும்பமும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.